ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரைடர் முகி. டைட்டில் பார்த்த மாதிரி இது குட்டி மீட்டப். ஆல்ரெடி நான் கன்னியாகுமரியில் வந்து நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மீட் பண்ணிவிட்டேன். அன்லக் ஜாக் மீட்டப் வந்துட்டு வச்சுருந்தார், அன்லக் சச்சின். அந்த மீட்டப்பில் போயிட்டு நிறைய மீட் பண்ணிட்டேன். அதனால் நான் பிளான் பண்ணியிருந்த மீட்டப் வந்து வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணி வச்சுருந்தப்போ நிறைய பேர் கொஞ்சம் 2-3 கேட்டிருந்தாங்க, ஏன் இன்ஃபார்ம் பண்ணல, நான் எதுவும் ஸ்டோரி போடாத வந்து இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு கேட்டிருந்தாங்களா. சரி, அப்போ அது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நினைக்கிற வீடியோவில். இல்லை அது சாரி, அது இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஸ்டோரி தான் போட்டிருந்தேன். அப்படி கேட்டிருந்தாங்க. அப்போ ரெண்டாவது நான் போஸ்ட்டு போட்டதை பார்த்து கேட்டாங்க, சரி அவங்களுக்காக அப்படி மீட் பண்ணலாம் சின்னதாக அதில் மீட் பண்ணாதவங்களாம் மீட் பண்ணிட்டு போயிடலாம். ரெண்டாவது நான் கன்னியாகுமரி எப்போ வரேன்னு தெரியாது. ஸோ இப்போ வந்திருக்கோம், சும்மா மீட் பண்ணி கொஞ்சம் நேரம் பேசிட்டு போகலாம் அப்படின்ட்டு அரேஞ்ச் பண்ண. மறுபடியும் நாகர்கோயிலில் வந்து ஹெல்மெட் வேர்ல்டு அப்படின்ற ஒரு ஷாப்பில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சும்மா எப்படினாலும் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு 5 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் சொன்ன ஆல்ரெடி நிறைய பேர் மீட் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 or 6 பேர் வருவாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிவிட்டு, இந்த மாதிரி வாய்ப்பு ரெண்டாவது கிடைக்காதுல, திரும்ப அங்கே போய்ட்டு அவங்க வரும்போது எப்போ வரும் தெரியல. அதுக்காக தான் 3 மணி வர சொல்லியிருந்தேன். மணி இப்போ 3 ஆகிடுச்சு. சாரி ஃபார் த லேட். சப்போஸ் அவங்க வந்திருந்தாங்கன்னா நான் லேட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஆச்சுது. ஆமாம், இப்போ மீட் பண்ணிக்கல. ஸோ இவங்க தான் நமக்கு வந்து அந்த ஷாப் வந்து இன்ட்ரோ கொடுத்தாங்க. ஏன்னா நமக்கு இங்கே வந்து எந்த ஷாப் அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாது. சும்மா மீட் பண்ணுறது தான். பட் ஓப்பன் ஸ்பேஸை விட எங்கேயாச்சும் கொஞ்சம் நின்று பேசலாம்ல அப்படின்ட்டு. பிஜோ அவங்க நேம், அவங்க ரெக்கமெண்டேஷன் ஷாப் ஹெல்மெட் வேர்ல்டு ஷாப்புக்கும் தேங்க்ஸ் சொல்லி வேணும் அலோவ் பண்ணதுக்கு. ஒரு சின்ன இதாக இருந்தால் கூட வந்து பார்த்தா சரி ஓகே அலோவ் பண்ணுவோம்ல. தேங்க்ஸ் ஃபார் தம். டைம் ரொம்ப லேட் ஆச்சுது. பட் எனக்கு தெரிஞ்சு கம்மியான நாட்கள் வரதுனால ஸ்லோவாக தான் வருவாங்க. நம்ம கொஞ்சம் பொறுமையாக போனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லொக்கேஷன் கிட்ட வந்தாச்சு. நிறைய பேர் ஒரு கன்ஃபியூஷன் என்னென்னா வந்து ஹெல்மெட் வேர்ல்டு அப்படின்னு போட்டிருப்பாங்க போல இருக்குது. அது வேறு 2 பிரான்ச் இருக்குது, வேறு லொக்கேஷன் காமிச்சிருக்குது போல இருக்குது. ஃபோன் பண்ணியிருந்தாங்க, இன்ஸ்டாவில் மெசேஜ் போட்டிருந்தாங்க, எங்கே ஷாப்பே காணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக போத்தீஸ், நியர்பை போத்தீஸ் அப்படின்னு போட்டிருந்தேன். அது கவனிக்காமல் போட்டிருப்பாங்க போல இருக்குது. இல்லை இப்படி கட்டிடுச்சுக்கலாம். நல்லா இருக்கேன், வச்சுக்க. ஹாய். என் ஃப்ரெண்டு தான். கிளாசிக் பஸ் ஸ்டாண்ட், ஹிமாலயன் பஸ் ஸ்டாண்ட், நீங்கள் தான் உங்களுக்கு ஐடியா சொன்னோம். நான் வீடியோ பண்ணுறது கண்டிப்பாக வீட்டில் 2 வீட்டில் கம்பேர் பண்ணுறேன். இருக்குது ரொம்ப நாளாக. யார் பத்மேஷ் கம்மிங் ஃப்ரம் வில்லுகுரி ஹிமாலயன் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டிலே ஒன் அண்ட் ஒன்லி ரேசர் டீம், ஹிமாலயன் ரேசர் டீம். நம்ம கன்னியாகுமரியோட ரேசர் டீம், கவர்மெண்ட் ரேசர் டீம். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கான்டெக்ட் பண்ணுங்கள். HR ஸ்குவாட். பேர் அப்துல் ரஹ்மான், தக்கல்ல இருக்கேன். CBR 250 வச்சிருக்கேன். ஓகே. அப்படியே இன்ஸ்டா ஐடி, யூடியூப் ஐடி தான் சொல்லுங்க. அப்படியே இன்ஸ்டா ஐடி மிஸ்டர் 250 பாரு. ஓகே. ஸோ நீங்கள்? ஸோ நான் சரண் vlog, யூடியூப்பில் வந்து சரண் vlogனு போட்டிங்கன்னா தெரியும். இன்ஸ்டாகிராமில் சரண் vlog தான். நான் ஒரு ஜிக்ஸர் வச்சுருக்கேன். ஸோ அது வச்சு வீடியோ போயிட்டுருக்கேன். தென் வந்து ட்ராவல்ஸ் வீடியோ போடுறேன் இப்போ, அண்ட் பைக் ரிவ்யூஸ்லாம் போட்டுட்ருக்கேன். சூப்பர். ஸோ நீங்கள்? ஹாய், உங்கள் காயில் 92 ரைடர்ஸ். காயல் 92 ரைடர்ஸ் இது வந்து யூடியூப் சேனல் வந்து காயல் 92 ரைடர்ஸ். இன்ஸ்டா ஐடி வந்து காயல் _92 ரைடர்ஸ். நான் வந்து ஜெகதீஷ் என் பேர், காயல்புரத்துலேருந்து வரேன். ஓகே, சூப்பர். இது
கிட்ஸ் ஓகே கிட்ஸ் சார் கனி இன்ட்ரோ வாட்ஸ் அப் நேம் அவனே இன்ட்ரோ கேக்குறாங்க அங்க சொல்லு சாம் கினி எங்க இருந்து வர சாம் கினி உரைக்கிறான் எங்க இருந்து வர என்ன சொல்லு நீ என்ன படிக்கிற எங்க இருந்து வர காயல்பட்டினம் பைக் பிடிக்குமா உனக்கு பைக் பிடிக்கும் என்ன பைக் உனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹிமாலயன் இம்மா உங்க அப்பா சொல்லி கொடுத்தாங்களா என்ன கேட்டாலும் அதான் சொல்லணும் அண்டர்பேர்ட் பிடிக்குமா ஹிமாலயன் பிடிக்குமா ஹிமாலயன் ஹிமாலயன் போச்சா உன் பேர் என்ன கேத்ரின் வந்து ஆஃப் ரோட் செல்ஃபி ஆக்சுவலாக வந்து என்ன உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மேபி ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம தலைவர் தான் வந்து பைக் எடுத்துதான் வந்தார் ஆக்சுவலாக ஹிமாலயன் லைக் 2 தான் வச்சுருக்கிறேன். நம்ம மீட்டப் வந்து இவர் வந்து கும்பகோணத்தில் வந்திருக்காரு. கன்னியாகுமரி 2 நாள் சுற்று பார்க்க வந்திருக்காரு. பட் நான் நிற்காது ஒரு நாள் நிற்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் தனி நிற்க போதும் அவருக்கு வாரு விட்டுருவாங்க. போனீங்க என்னோட பேர் பிஜோசாம். நாற்பதுலேருந்து வரேன். கரிஷ்மா எஜெட்டா மாற வச்சிருக்கிறேன். என்னோட இன்ஸ்டா ஐடி வந்து பிஜோசாம் 46 தான். ஓகே. என் பேர் வந்து ஃபெலிக்ஸ் லாக்ஸர் கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல். இன்ஸ்டாலே பார்த்தீங்கன்னா லாக்ஸர் கிரியேஷன் அப்படின்னு ட்ராவல் வீடியோஸ் பைக் ரிவ்யூஸ் அந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். அவ்வளோதான். என் பேர் ஜிஜு. இன்ஸ்டா ஐடி புல்கெட் 97. அது வந்து எந்த பைக்காக இருக்கட்டும், அது ஹைட்டு இப்போ அதிகமாக இருக்கட்டும், கொள்ளமாக இருக்கட்டும், மைலேஜ் கூட இருக்கட்டும், குறையாக இருக்கட்டும், சிட்டியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த பைக்கு நமக்குன்னு ஆகி போச்சுன்னு வைங்களேன். ஏன்னா தண்டர்பேர்டு வந்து நீங்கள் சொன்ன அத்தனை ப்ராப்ளத்தையும் நான் 2 மாதம் ஃபேஸ் பண்ணேன். 28 வயசில் வெளியே வந்தேன். அப்போ சென்னையில் அந்த வளர்ந்த டைம் வந்து என்னோடய டிரைவிங்லாம் பயங்கரமாக இருக்கும். மகாபலிபுரத்துலேருந்து இதே ஈஸியாக அதே ஃபுல் இதுவாக இருக்கும். மாங்காடு போவேன், கேகே நகர் போவேன். எவ்வளோ நேரத்தில் போவீங்க? இதே டிராஃபிக் மகாபலிபுரத்துலேருந்து அந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆகிற வரைக்கும் அந்த ஃபீல் நமக்கு கிடைக்காது. இப்போ நம்ம இதுக்கு தான் வந்தோம். அது இன்பிட்வீனில் வந்து சில ரோட்ஸ்லாம் நல்லா இருக்கும். இந்த டிராஃபிக்லாம் போய் சிட்டிக்கெல்லாம் போய் வெளில வரும்போது வந்து நிறுத்துறோம். நீங்க எடுத்தோடனே லே போயிட முடியாது. அது தெரியல. கண்டிப்பா கொஞ்ச நாள் அடாப்ட் ஆகுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பேர் வந்து இமாலயம் எடுத்துட்டு உடனே போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எடுத்த உடனே வந்து அப்படியே விடமாங்க. இதெல்லாம் நிறைய ரைடு போன அனுபவம் கிடைக்கும். எந்தெந்த பிளேஸ்ல நம்ம எப்படி மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற அனுபவம் கிடைக்கும். ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேட் வித்தியாசமா இருப்பாங்க. ஓகே, எல்லோரும் கிளம்பிட்டாங்க. மீட்டப் தான் முடிஞ்சிச்சு. ஸோ ஹெல்மெட் வேல்ட், அதாவது வேறு பிரான்ச் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போத்தீஸ் நியர்பை இருக்க பிரான்ச் தான் நம்ம மீட்டப் நடத்திருக்கோம். ஸோ ஏதாச்சும் வந்து வாங்குறதுன்னா வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஹெல்மெட் வேல்ட். ஓகே, சிறப்பாக முடிந்தது நம்ம மீட்டப்பு. எதிர்பார்த்தேன் சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் 5-6 எதிர்பார்த்தேன். 10 ஐ திங்க் நான் கவுண்ட் பண்ணலை. 11-12 பேர் வந்தால் எனக்கு வந்து ஒரு ஆள் வந்து பெரிய விஷயம் தான் பார்த்தா. இன்னொன்று நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பழைய அவங்க மீட்டப்பில் நான் போகும்போது நிறைய பேர் மீட் பண்ணி பேசிட்டேன். பட் அதுலேருந்து ஒரு 2-3 பேர் வந்துருந்தாங்க. ஹாப்பி ஃபார் தட். நம்ம ஊரில் நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு 10 பேர் இருக்காங்க. அது வேற லெவல் ஃபீலிங். அது மாதிரி நிறைய பேர் நான் ஸ்டோரி போட்டதை பார்த்து ஒரு ஊர், கோயம்புத்தூர், சென்னை, திருநெல்வேலி எக்ஸட்ரா நிறைய கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக வைக்கலாம். கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்த பிளேஸ் இப்போ நான் வந்தேனுங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சென்னை இப்போ ஒரு பிளான் போட்டு ட்ரிப் போட்டு வந்தேன்னா அங்கே வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கேயும் நான் ஒரு மீட்டப் அரேஞ்ச் பண்ணேன். சென்னையில் வந்து நமக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர், நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க சென்னையில். கண்டிப்பாக நான் சென்னையில் அரேஞ்ச் பண்ணுவேன். கூடிய சீக்கிரம் சென்னைக்கு வரேன், வைப்பேன். இதே மாதிரி பெங்களூரில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பெங்களூர் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறேன். பண்ணலாம். ஒவ்வொரு ஊருக்கும் பாடி இது மாதிரி அந்த ட்ரிப் ஏதாச்சும் போடும்போது கண்டிப்பாக வந்து அரேஞ்ச் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான். வீடியோ வந்து எண்ட் பண்ணுறோம். சிம்பிள் விலாக் மீட்டப்பு. வந்தவங்களெல்லாம் ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், கொடுத்துட்டேன். லைக், கமெண்ட், ஷேர் வழக்கமாக சொல்கிறது தானே, அதே தான். நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம். ஓகேவா? பாய். வேறு லெவல் ஈவினிங் சன்செட் ஆகிட்டு இருக்கு அந்த பக்கம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ் எல்லாம் மூவிங்கில் இருக்குது. நான் இப்போ தான் ரெக்கார்டிங் கொடுத்தேன்.